ஹே ஆர்மேஸ் அன்னியோங், வெல்கம் டு புஜி ஃபிக்ஷனல் வேர்ல்டு. நான் உங்கள் புஜி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃபான டாக் மாஃபியா எபிசோட் 8 தாண்டா பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இந்த எபிசோட் போடுறேன். ஐம் சாரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு எப்பயும் சொல்கிறது தான் சொல்லுவேன். இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கிறதுக்காக மன்னிச்சிக்கோங்க. நான் இது வளவலா கொலக்கொலாம் பேசலடா. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிடா. ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டோட லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரியோட கண்டினியூட்டி புரியும். நம்ம லாஸ்ட் பார்ட் ஏதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா ஜங்குக்கு உங்களை மீட் பண்ண வந்திருப்பான். அங்கே ஒரு அட்டம் மாதிரி போயிருக்கோம் உங்களை ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி. அதில் தெரியாமல் ஜங்குக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கும். ஸோ நீங்கள் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்துருப்பீங்க. அங்கே கொஞ்சம் குட்டி குட்டி ரொமான்ஸ் போயிருந்துருக்கும். இதோடு தான் என் பண்ணியிருந்திருப்போம். நம்ம இதில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஜங்குக்கா, இப்போ நீ ஓகே தானே? எந்த பெயினும் இல்லை சேஃபாக ஃபீல் பண்ணுறியா? வேணா நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் கூட போய் ஒன் டைம் செக் பண்ணிக்கலாமா? நல்லா ஹாஸ்பிட்டல் போகிற ஆளே கிடையாதுடி. நீ கூப்பிட்டுன்றதுக்காக தான் வந்தேன். இது ஒன்றே போதும். ஒரா பண்ணுறகாமாவா? இல்லை இருந்தாலும் ஒன்றும் இல்லை, வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் சரி ஜங்கு, நான் இதுக்கப்புறம் போய்க்கிறேன், நீங்கள் போங்க, பார்த்து போங்க. சரி ஓகே. போய்ப்பியா தனியாக? நானா வீடு வரைக்கும்? இல்லை வேண்டாம், நானே போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. சரி பார்த்து போ. போய்க்கிறேன். சரி, நம்பர் கூட. நம்பரா? எதுக்கு? என்ன ஏன் எதுக்குன்னா சும்மா தான் வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணுவல்ல. சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கிட்ட அவங்க நம்பர் சொல்கிறீங்க. அவனும் அப்படியே அதை எடுத்து நோட் பண்ணிக்கிறான். சரி ஓகே, நான் உனக்கு வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணுறேன். சரி பண்ணிக்கோ. சரி பார்த்து போங்க. சரி கிளம்பு, பாய். பார்த்து போயிடுவேல்ல, வேணா வரட்டா? நான் போய்ப்பேன், நீங்கள் போங்க. சரி ஓகே, பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான். நீங்களும் அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. அப்படியே தான் ஜங்குக்கு சைடு பார்த்தோன்னா யார்கிட்டையும் மொபைலில் பேசிட்டு போயிட்டே இருக்கான். அவன் யாருன்னு தெரியலடா, திடீர்னு அட்டாக் பண்ணானுங்க. ஆனால் அவனுங்க ஃபுல்லாக மாஸ்க் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருந்தானுங்க. அதனால தான் தெரில. இல்லைன்னு வச்சுக்கேன், அந்த இடத்துல சீனாக இருந்திருக்கும். இதில் பார்த்தாதுன்னா அந்த பொண்ணு வேற என் கூட இருந்துச்சு. அதனால தான் அமைதியாக வந்தேன். இல்லைனா என்ன இருக்குன்னு தெரியும்ல. ஜங்குகா, இந்த பாரு டின்ஸுன்னு ஆமாவா, ஒருத்தனை பிடிச்சிட்டோம், நம்ம பிளேஸில் தான் வச்சுருவோம். அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சும்மா லொல்லுன்னு என்னை பேச விடாமல் கத்திக்கிட்டே இருக்கேன். ஒழுங்கா நம்ம எடுத்துக்குவா. அவனை மிதிச்சா ஏன் அனுப்புனான்ற வரைக்கும் எல்லாம் சொல்லிடுவான். மச்சான் உண்மையானம்மா மச்சான், நீ வேறு லெவலு போட்டு. இதுக்கப்புறம் என்ன வராரு இருக்கு அந்த நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே வரான். அப்படியே தான்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிட்டு நீங்கள் தான் உங்கள் ரூமில் இருக்கீங்க, உங்கள் மொபைலே பார்த்துட்ருக்கீங்க. இந்த பொறுக்கி கால் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ணவே இல்லை. ஒரு வேளை மறந்துருப்பானோ? ஆமாம், நான் ஏன் அவனோட காலுக்காக வெயிட் பண்ணணும்? நான் வெயிட் பண்ண மாட்டேன். அவனுக்கு எப்போ தோணுதோ கூப்பிடுவான். சரி, நான் அதுக்குள்ளே அவன் கால் பண்ணுறக்குள்ளே சாப்பிட்டு இந்த தவக்குள்ளே முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பிட்டு விஷம்லாம் வாஷ் பண்ணிட்டு வச்சிட்ருக்கீங்க. அப்போ சடனாக உங்கள் மொபைல் தான் ரிங் ஆகுது. டைம் பார்க்குறீங்க, 11 o'clock ஆகிட்டு. நீங்கள் அதை பார்த்துட்டு இத்தனை மணிக்கு ஒரு வேளை அவனாக இருக்குமோ? சிச்சி இருக்காது, இருக்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் மொபைல் எடுக்கிறீங்க. அன்னோன் நம்பர் தான் இருக்குது. நீங்களும் அட்டென்ட் பண்ணிட்டு ஹலோ யார்? ஹலோ ஜங்கு பேசுகிறேன். ஜங்குக்கா, என்னத்துக்கு மணி 11 ஆச்சு, இப்போ கால் பண்ணியிருக்கீங்க? ஏன்
பண்ணக்கூடாதா? தூங்கிட்டு இருந்தியா என்ன? இல்லை இல்லை, விஷயம் தான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, பேசலாமே. வீட்டில் யாராவது இருக்காங்களா? இல்லை, யாரும் இல்லை. 11 மணிக்கு கூப்பிட்ருக்கீங்கள, அதான் இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயானேன், அதான் கூப்பிட்டேன். ஓ சரி சரி. இப்போ உங்களுக்கு அடிபட்டது எப்படி இருக்குது? ஓகேவா? ஓகே தான், நல்லா தான் இருக்குது. டாக்டர் டேப்லெட் கொடுத்தாங்களே, அது என்ன பண்ணீங்க? அது 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 ஜிமின் எனக்கு பிரித்து கொடுத்தான், சாப்பிட்டேன். உண்மையாகவே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டி. ஏன் இவ்வளோ டவுட்டாக கேட்குற? இல்லை, சும்மா தான் ஒரு சின்ன டவுட். அதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்குறான். அந்த டேப்லெட்டை அங்கேயே ஒரு டஸ்ட்பினில் போட்டு வந்திருப்பான், அதை நீங்கள் பார்க்கல அப்பா அப்படின்ற மாதிரி இப்போ அவனுக்கு இருக்குது. உங்ககிட்ட இப்போது டேப்லெட் சாப்பிட்டேன் அப்படின்னு போய் தான் சொல்லிகிட்ருக்கான். ஜங்குக்கா, என்னடா நீ கேட்ட சரக்கு இல்லை, இந்த சரக்கு தான் இருக்குது, புடி ஆட்டம் கும்மாட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு டக்குன்னு அவங்க காலை மியூட்டில் போட்டுடுறான். நீங்கள் ஹலோ ஜங்குக் என்ன சரக்கு கிரக்குன்னு என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. இது லூசுக்கு இப்போ தான் வந்து கத்துவியா வயிறு? நான் எப்போ வாங்கிட்டு வர சொன்னேன்? ஏண்டா இப்படி என் மானத்தை வாங்குற? ஏண்டா என்னாச்சு எப்படின்னு சொல்கிற மாதிரி தானே சொன்னேன். பூச்சி கேட்டிருக்கோம், எல்லாமே கேட்டிருக்கோம். என்ன இப்போ குட்டிக்காரன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஜிமினை தான் பிடிச்சி கத்திட்டு இருக்கான். ஜிமின் அவனுக்கு ஒன்றுமே புரியாமல், என்னடா சொல்கிற, எவ்வளோக்குடா கேட்டிருக்கோம், எவடா குடிகாரன்னு நினச்சிருப்பா. மச்சான் அவன் நினைக்கலனாலும் நீ குடிகாரன் தான்டா, எவடா அவ அப்படி சொல்லிட்டு கேட்குறான் ஜங்கு கிட்ட. ஜங்குக்கும் அதான் அந்த பொண்ணு. ஓ அந்த ஃபிகரா? சரி சரி, நம்பர்லாம் வாங்கிட்டியா? என்ஜாய் பண்ணு. அப்போ இனிமேல் குடிக்க மாட்டேன், சரக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு பாட்டில் எடுத்து ஒதுக்கி அவன்கிட்ட வைக்கிறான். செருப்பு பிஞ்சிரும். அவகிட்ட பேசினா குடிக்க மாட்டேன்னு வேண்டாம் சொன்னான், அதெல்லாம் குடிப்பேன், இது என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட இருக்க அந்த பாட்டிலையும் ஜங்குக்கு வாங்கி வச்சுக்கிறான். அதானே நாம் எனக்கு திருந்திருக்கோம், நானும் கொஞ்சம் பயந்துட்டேன் மச்சான், திருந்திருவியோன்னு. நம்மளாம் திருந்தாத பிறவிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டுக்கு எடுத்து சரக்கு அடிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கானுங்க அவனுங்களுக்குள்ள. அப்போ தான் ஜங்குக்கு ஞாபகம் வருது, ஐயோ இங்கே ஒருத்தி லைனில் இருக்கா அப்படி சொல்லிட்டு வேகமாக அவங்களை மியூட்லேருந்து ஆன் பண்ணிட்டு, ஹலோ எனக்கு கேட்குதா இல்லையா உனக்கு? ஜங்கு இவ்வளோ நேரமாக நான் தான் ஹலோ ஹலோ சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் எதுவுமே பேசல. நீ சொன்னியா? எனக்கு சுத்தமாக கேட்கலடி, இப்போ தான் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் எந்திரிச்சு வந்தேன். டப்பாவி என்னம்மா நடிக்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி ஜிமின் நானும் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு தான் எப்படி அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட கண்ணை காமிச்சிட்டு உங்கள்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியா? தெரியலையே, நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் ஹலோ ஹலோன்னு. ஓ சரி சரி சரி, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள்? சாப்பிட்டேன். டேப்லெட் போட்டிங்களா? போட்டேன். சரி. ஆமாம், இப்போ எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? இல்லை சரக்கு கிரக்குன்னு என்னமோ. அதுவா பக்கத்து வீட்டு பசங்க பேசின்னு இருந்தானுங்க, நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தேனா, அவனுங்க பேசிகிட்டு இருந்தானுங்க. ஓ ஆனால் அவங்க ஜங்குக்கான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியா இருந்துச்சு? கொத்த எல்லாத்தையும் கெட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மைண்ட்குள்ளே நினச்சிட்டு, இல்லையே அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே, நான் அவனுங்க தான் பேசிகிட்டு இருந்தானுங்க, நான் வீட்டுக்குள்ளே தான் வந்தேன், உனக்கு ஏதோ சிக்னல் கட்டாயி தப்பாக கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓ எனக்கா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்க. ஜங்குக்கும் சரி அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் அப்புறம் நான் வைக்கிறேன், பாய், எனக்கு நாளைக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் டக்குன்னு ஜங்குக் ஓகேன்னு கூட சொல்லலை, அப்படியே கால் என் பண்ணிடுறீங்க. ஜங்குக் வச்சிட்டா, அதுக்குள்ளே வச்சிட்டா. நான் பொண்ணுங்களாம் ஏன்டா மச்சான் இப்படி இருக்கானுங்க, சரி அதுக்குள்ளே வச்சிட்டா போகிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குல்ல என் மச்சான். நான் எவனுக்காவது நானாக போய் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேண்ணா, அதை விட்றா. எவகிட்டையாவது போய் உன் ஃபோன் நம்பர் வேணும்னு நான் கேட்டிருக்கேண்ணா. என் பின்னாடி தானே எல்லோரும் சுற்றுவாளுங்க. ஆனால் பாரு, நான் இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் உன் ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்டேன். அவளுக்கு நானே ஃபோன் பண்ணேன். ஏழு நேரம் அவகிட்டயே பேசின்னு இருந்தேன். வா என்னம்மா இருக்கேன்ல நான். ஸோ மேய்க்கிறது எருமை, இதில் பெருமை வேற இந்த நாய்க்கு. எதை அதனால மச்சான் சூப்பர், நீ எல்லாம் யார் பெரிய ஆளாச்சே, பிகருங்கக்கிட்டலாம் பேசுகிற அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அத்தை நீ சொன்னது நல்லா கேட்டுச்சுடா மயிரே. கேட்டுச்சா? ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான். அவன் இந்த தேவாங்க இங்கே ரொம்ப நேரமாக ஆளையே காணோம். வந்து வேற இதை பார்த்தான், ஏறு நேரம். அதை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை மச்சான், ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த பாடி என்ன பண்ணீங்க? அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு மச்சான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்படியே தான்டா டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டு, நீங்களும் அதுக்கப்புறம் ஜங்குக்கு பார்க்கவும் இல்லை, அவன் மொபைலுக்கும் கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணுறதில்ல. ஜங்குக்குமே அப்படி தான், உங்களுக்கு கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ண மாட்டான். சம்டைம்ஸ் நீங்களே கூப்பிடுவீங்க, அவன் கூப்பிட்டுருக்க மிஸ்டு கால் பார்த்து. அவன் கூப்பிடும்போது நீங்கள் எடுக்க மாட்டீங்க, நீங்கள் கூப்பிடும்போது அவன் எடுக்க மாட்டான். அப்படியே தான் போயிட்டுருக்கும். நைட் டைமும் நீங்கள் சீக்கிரமாக ஒர்க் இருக்குன்ட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ ஜங்குக்கிட்ட பேசுகிறதும் இல்லை. ஸ்டில் அவனை இப்போலாம் பார்க்கறது கூட இல்லை. ஜங்குக்குமே அது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அவன் அதை பெருசாக எடுத்துக்கல, அவனுக்கு ஒர்க்கு அப்படி இப்படின்னு போயிடும். ஸோ அப்படியே தான் 1 வீக் ஸ்கிப் ஆகிட்டு, ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகிடுது. நீங்கள் தான் ஒன் டே ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு ட்ரெஸ் ஷாப் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. காரில் நம்ஜூன் தான் உட்காந்துருக்காரு. மியா உள்ள ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கா. அண்ட் நம்ஜூன் கிட்ட ஒரு பர்சன் நின்று யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆன்சர் நின்றுட்டு மியாவுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. பிகாஸ் அவள் பேக்கை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிருந்துருப்பா. ஸோ நீங்கள் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அந்த இடத்துல. இவன் எப்போ தான் வருவா? இந்த பேக் எடுக்க போனது இவ்வளோ நேரமா? ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ? இவனுங்களும் நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. எனக்கு வேறு பசிக்குதே, எங்கேயாவது சாப்பிட போனான்னாலும் இன்னும் ட்ரெஸ் இருக்குது எடுக்கணும், அப்புறம் தான் போகணுன்னு. இவளுக்கு மேரேஜ் வச்சுட்டு என்னையும் சாவடிக்கிறானுங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் புலம்பிகிட்ருக்கீங்க. அப்போது ஆப்போசிட்டில் பார்த்தா ஜங்குக் தான் யார்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக் எங்கே என்ன பண்ணுறாரு? போய் பேசலாமா? ஆமாம், 1 வீக்காக அவரை பார்க்கவும் இல்லை, அவர்கிட்ட பேசவும் இல்லை. நான் கால் பண்ணும்போது அவர் பிஸியாக இருக்கார், அவர் கால் பண்ணும்போது நான் பிஸியாக இருக்கேன். இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ஜூனை பார்க்குறீங்க. அவன் சின்சியராக அங்கே ஒரு பர்சன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறீங்க. ஜங்குக் கிட்ட தான் நிற்கிறீங்க. ஜங்குக் அப்படியே நீ எப்படி இங்கே அப்படி சொல்லிட்டு உங்களை கேட்குறான். நீங்களும் ஹாய் நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து கேட்க, இங்கே ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக வந்தேன். ஓ ஓகே நீங்கள் என்ன பண்ணுற? அதுவா, நான் என்னோட மேரேஜ்க்கு ட்ரெஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறீங்க ஜங்குக் கிட்ட. ஜங்குக் எது மேரேஜா? யாருக்கு? எனக்கு தான். உனக்கா? சொல்லவே இல்லை. அது வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் தயங்கிட்டே உங்கள் மைண்டுக்குள்ளே. அது இப்போ தான் நானே உங்ககிட்ட போய் சொல்லணும்னு யோசித்தேன். எனக்கு இப்போ தான் என் மைண்டு சொல்லிச்சு, உனக்கு எப்படி நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அது உங்ககிட்ட தான் என்ன அது இதுன்ட்டு சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட. இல்லை, அவர் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. இவ்வளோ இயர்ஸாக வெளியூரில் இருந்தாரா, இப்போ தான் வந்தார். அப்புறம் அண்ணாக்கிட்ட என்ன பொண்ணு கேட்டாங்க. அப்புறம் அண்ணாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான். யார் மாப்பிள்ளை? ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோ என்ன, நான் நேர்லேயே காமிக்கிறேன். இதோ அங்கே பாருங்கள், அங்கே காரில் உட்காந்துட்ருக்காருல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு காரை காமிக்கிறீங்க. காருக்குள்ளே தான் நம்ஜூன் உட்காந்துட்ருக்கான்.
அப்படியே பார்த்தா நம்ஜன் ஃபேஸ் கிளியராக ஜங்குக்கு தெரில. பிகாஸ் அவன் ஒரு ஒன் சைடாக உட்காந்துருக்கனால அவன் ஃபேஸ் அவ்வளோவா தெரில. தெரிலையே யார் அந்த காரில் இருக்கிறவரில்ல, காருக்கு வெளியே நின்று ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு பாருங்க ஹைட்டா. யார் அந்த வளர்ந்தவனா? அவரே தான். அவர் தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என்னோடய ஃப்ரெண்டு, இப்போது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷை ஆகுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஷை வரல, ஜங்கு கிட்ட இப்படி போய் சொல்கிறத நினச்சி சிரிப்பு தான் வருது. அவனும் அதை அப்படியே பார்த்துட்டு எனக்குன்னே வரவனுங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனை திரும்பி பார்க்க ஜிம்மனுக்கு ஜங்குக்கு என்ன மைண்ட் கொள்ள நினைக்கிறான் அப்படின்றது நல்லாவே புரியுது. ஸோ ஜிம்மனும் இன்னும் என்னென்னலாம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அமைதியாக நின்றுக்கிறான். ஜங்குக்கு பேர் என்ன? பேர் ஜூப்ளியா? சரி, என்ன ஒர்க் பண்ணுறாரு? அது பிஸ்னஸ் வச்சுருக்காரு வெளியூரில். மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவார். எப்போ மேரேஜ்? இன்னும் 1 மந்தில் மேரேஜ். 1 மந்த்துக்கு இப்போயே ட்ரெஸ் எடுக்க வந்துட்டியா? ஆமாம், முன்னாடி எடுத்து வச்சுக்கணும்ல, அதான் அண்ணா இப்போயே போகலான்னு சொன்னார். அண்ணாக்கும் ஆஃபீஸில் லீவ் கொடுக்க மாட்டாங்க, ஐ மீன் ஸ்டேஷனில் லீவ் கொடுக்க மாட்டாங்களா, ஸோ அதனால தான். சரி போ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. சரி போயிட்டு வரேன். ஏன் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? அது எப்படி இருந்தாண்ணா? போ. சரி பாய் போ அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான். நீங்களும் இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து வந்துடுறீங்க. மியாவும் அங்கேருந்து உள்ளேருந்து வரா. ஏன் எங்கே போயிட்டு வர? இங்கே தான் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன். சரி போஸ் எடுத்துட்டேன், வா போகலாம். எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆடி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு தானே வரணும், வா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க. அவளுமே வரா. ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனை திரும்பி பார்க்குறான். என்ன மச்சான், என்ன யோசிச்சுட்ருக்க? எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம். ஆமாம், இப்போ அதானே வந்து சொல்லிட்டு போனா. நானும் தானே இருந்தேன், கெட்டுதான் இருந்தேன், அதே இன்னொருத்தர என்கிட்ட சொல்லிகிட்ருக்க. ஏய், அப்படிலாம் விட்டுற முடியாது. அவள் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்து. எது கல்யாணத்தை நிறுத்தா? ஹலோ சார், என்ன பேசிட்டுருக்கீங்க? ஏங்க அந்த பிள்ளையோட பேரை சொல்லு பார்ப்போம். எந்த பிள்ளையோட பேர்? இந்த இப்போன்னு சொல்லிட்டு போச்சேன், எனக்கு கல்யாணம்னு, அதோட பேர் அது. ஆமாடா, இத்தனை நாளாக பேசணும்ல, நம்ம ஏன் அவள் பேரை கேட்கவே இல்லை? ஃபோன்லையே எப்படியோ ஒன்று குல்ஃபின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்க. அப்பையும் பேரை கேட்டு சேவ் பண்ணல. இப்போ என்னன்னா வந்து கல்யாணத்தை நிறுத்துன்ற. அவளே வேற ஒருத்தனை தேடி போயிட்டால, மூடிட்டு போய் வேறு வேலை இருந்தால் பார்க்கறத விடுறா. சும்மா வந்துட்டான் கல்யாணத்தை நிறுத்து, கருமாரியை நிறுத்துன்ட்டு. மச்சான், நம்மளால் ஒருத்தருக்கு வீட்டில் இலவு வேணால் உண்டாக்கலாம், கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாது, சரியா? உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன்றதுக்காக நீ வந்து என்ன ஓவராக நீ போதும் மூடு, நீ எதுவும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஜிம்மனும் என்னத்தையோ பண்ணிக்கோப்பா, என்ன வேணால் பண்ணு, என்னை மட்டும் எதுவும் இழுத்து போட்டுறாத எதுலேயும். சரி நாங்களாம் உங்களை எதுவும் பண்ணல, நீங்கள் கிளம்புங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்களும் ஜங்குக்கு இப்படி ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சி சிரிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு, அவனை ஏமாற்றிட்டோம், நம்பிட்டான் அப்படின்ற மாதிரி. ஆனால் பாவம் உங்களுக்கு தெரில, இதனால தான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே வரப்போகுதுன்னு. நீங்கள் அவ்வளோ ஜாலியாக அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறீங்க. அப்படியே தான்டா ஒரு 2 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமும் என்ன இவனை பார்க்கவும் முடியறதில்ல, காலும் பண்ண மாட்டேறான், என்ன நினச்சிட்ருக்கான் இவன் மனசில்? நம்மளே கால் பண்ணலான்னாலும் ஒரு மாதிரி இருக்குது.
அதையும் மீறி கால் பண்ணாலும் எடுக்க மாட்றான். கேட்டால் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் மட்டும்தான் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒருவேளை எனக்கு மேரேஜ்னாலையும் அப்செட் ஆகிட்டானோ? என்னை விட என்னை ஒதுக்கி வைக்கிறானா? அவாய்ட் பண்ணுறானா? என்ன ஒன்றுமே புரியல. என்ன வேணா இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்கள் ரூம்குள்ளே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ சடனாக உங்கள் ரூம் டோர் தான் நாட் ஆகுது. இந்நேரத்துக்கு யார்? மணி 10 ஆச்சு. இந்நேரத்துக்கு யார் வந்து டோர் நாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணோம் நம்ஜன் தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு நம்ஜனா நீங்கள் இந்நேரத்துக்கு இல்லை ஏன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் வந்தேன். உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனா உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. அவனும் உட்காந்துட்டு ஏன் நாளைக்கு கொஞ்சம் நம்ம வெளியே போகலாமா? வெளியே வா. எங்கண்ணா? மியா தாண்டா கேட்க சொன்னான். நார்மலாக நீ, நான், ஜூப்ளி, நான், மியா எல்லோரும் ஒன்றா போகலாமே. ஆனால் மேரேஜ் வச்சுட்டு அதனால என்ன போகலாமே. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பாரு, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். எங்கே போகிறோம் சொல்கிறேன். ஓகே அண்ணா, ரெடியாக இருக்கேன். சரி அண்ணா, நான் கிளம்புறேன். இதை சொல்ல தான் வந்தேன். ஓகே அண்ணா, பாய், பார்த்து போங்க. சரிடா, நீ சேஃபாரு, டோர் லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனா போயிடுறான். நீங்களும் போயிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஓகேடா மீஸ், இந்த பாட்டை நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இந்த எபிசோடு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் முக்கியம். கமெண்ட் பண்ணுறதே இல்லை யாருமே. ஏன்னு தெரில, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன எதுவும் தெரியல. பிகாஸ் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஓகேடா, பாய், லவ் யூ ஆல், மிஸ் யூ.